விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பதில் ஆளுநர் தாமதிப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆளுநர் விசஸ் தாவேக நடப்பது என்ன என்பதை தமிழ்நாடை உற்று நோக்கிக் கொண்டிருப்பதாக தகவல்களை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். 113 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரசுடைய ஆதரவோடு சேர்த்து 113 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். பெரும்பான்மைக்கு இன்னும் 5 இடங்கள் இருந்தால் போதும் ஆட்சி அமைப்பதற்கு என்ற நிலையில் ஆளுநர் தொடர்ந்து தாமதிப்பது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. விஜய் ஆட்சி அமைக்க அழைப்பதில் ஆளுநர் தொடர்ந்து தாமதிப்பது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. விஜய்க்கு பெரும்பான்மையின் எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லை என்பதை சுட்டிக்காட்டி ஆளுநர் தரப்பு தொடர்ந்து தாமதிப்பதாக சொல்லப்படுகிறது. ஆளுநர் விசஸ் தாவேக நடப்பது என்ன என்ற கேள்வியும் பார்த்து வருகிறோம். நிலையான ஆட்சி அமைய தமிழக வெற்றி கழகத்திற்கு அறுதி பெரும்பான்மை தேவை என்பதால் ஆளுநர் அந்த முடிவில் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது வரை தமிழக வெற்றி கழகத்திற்கு 113 தொகுதிகளின் எம்எல்ஏக்களின் ஆதரவே இருக்கிறது. பெரும்பான்மை எம்எல்ஏக்களின் ஆதரவு அளிக்காமல் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் விசஸ் தாவேக நடப்பது என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், 24 மணி நேரத்தில் 2வது முறையா தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர தாவேக தலைவர் விஜய் சந்தித்து பேசியிருக்கிறாரு. இந்த பேச்சுவார்த்தையில என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. விஜய ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முடிவை ஆளுநர் எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. இன்றைய சந்திப்புல என்னென்ன விஷயங்களை பேசியிருப்பாங்க? நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது. 108 உறுப்பினர்கள் அவர்களுக்கு கிடைத்தனர். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய 5 உறுப்பினர்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருந்தனர். இதனை அடுத்து 113 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் நேற்றைய தினம் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ஆர்வி அர்லேக்கரை சந்தித்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் போன்று அழைப்பை எதுவும் ஆளுநர் விடுக்காத நிலையில் இன்றைய தினம் மீண்டும் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்தார். ஆளுநரினுடைய அழைப்பின் பேரில் தான் விஜய் ஆளுநரை சந்தித்ததாக கூறப்பட்டது. அதாவது விஜயை அழைத்த ஆளுநர் அவர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைப்பதற்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. ஆனால் நீங்கள் 113 உறுப்பினர்களின் ஆதரவை தான் அளித்திருக்கிறீர்கள். ஒருவேளை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கும் பட்சத்தில் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தால் கூட சட்டப்பேரவையில் எப்படி பெரும்பான்மையை நிரூபிப்பீர்கள்? இந்த ஆட்சி கவிழாது என்று உறுதி அளிக்க முடியுமா? 118 உறுப்பினர்களினுடைய ஆதரவை எப்படி பெறுவீர்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை விஜய் தரப்பிடம் ஆளுநர் எழுப்பியதாக கூறப்படுகிறது. அதற்கு விஜய் தரப்பை பொறுத்த வரைக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்த பின்னர் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு போதிய அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை இருந்தால் மட்டும்தான் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும், இல்லை என்றால் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று திட்டவட்டமாக ஆளுநர் அவர்கள் கூறியதாக தகவல்கள் எல்லாம் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. இந்த இடத்தில்தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி பல்வேறு கட்சிகளும் விஜய்க்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கிலும் அதே போல 2018ஆம் ஆண்டு எடியூரப்பா வழக்கிலும் உச்சநீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம் தானே தவிர ஆளுநர் விருப்பப்படி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியதில்லை என்று எஸ்ஆர் பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதே போல எடியூரப்பா வழக்கை பொறுத்த வரைக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தவுடன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும். அதாவது அவர் தற்பொழுது 113 உறுப்பினர்களினுடைய ஆதரவு கடிதத்தை அளித்திருந்தாலும் கூட விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைத்துவிட்டு குறிப்பிட்ட காலத்திற்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று விஜய்க்கு உத்தரவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆளுநர் அவருக்கு வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு அதிகாரம், அதாவது அரசியல் சாசன பிரிவு 164 தான் ஆளுநருக்கு அதிகாரம் அளிக்கிறது. அதாவது முதலமைச்சராக பொறுப்பேற்று வைப்பது, அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது உள்ளிட்டவற்றை அரசியல் சாசன பிரிவு 164 ஆளுநருக்கு வழங்கி இருக்கிறது.
ஆனால் அந்த 164 அரசியல் சாசன சட்ட பிரிவிலே இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுகளை முன்வைத்து ஆளுநருக்கு இது போன்ற முடிவெடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அதாவது பெரும்பான்மை இல்லை என்றாலும் கூட, பெரும்பான்மை இல்லை என்றால் குறிப்பிட்ட நபருக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பதற்கு ஆளுநருக்கு உரிமை இருக்கிறது, ஆளுநர் சட்டப்படிதான் நடக்கிறது என்ற ஒரு கருத்தை பாஜக தரப்பிலும் தெரிவிக்கப்படுகிறது. ஆளுநருக்கு பாஜக எந்தவித அழுத்தத்தையும் கொடுக்கவில்லை. அதே போல ஆளுநரும் அரசியல் சாசனப்படிதான் செயல்படுகிறார். அவருக்கு அரசியல் சாசனம் அந்த உரிமையை வழங்கி இருக்கிறது. விஜய் அவர்களிடம் தற்பொழுது பெரும்பான்மை இருந்தால் உடனடியாக அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும். ஆனால் விஜய்க்கு தற்பொழுது பெரும்பான்மை இல்லாததன் காரணமாக அந்த ஒரு காரணத்திற்காக மட்டுமே ஆளுநர் அவர்கள் விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுக்கிறார் என்ற ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தை சேர்ந்த நபீன் ராபியா வழக்கு, SR பொம்மை வழக்கு, எடியூரப்பா வழக்கு என பல்வேறு வழக்குகளில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருந்தாலும் கூட அந்த தீர்ப்பை இன்டர்பிரேட் செய்து ஒரு ஆளுநர் தரப்பிலும் சரி, பாஜக தரப்பிலும் சரி ஒரு எதிர்வாதம் வைக்கப்படுகிறது. பெரும்பான்மை இல்லாததால் தான் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுக்கிறார் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் விஜய் அவர்கள் மீண்டும் தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருகிறார். பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தற்பொழுது மீண்டும் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. ஒருவேளை பதவி பிரமாணத்தை ஆளுநர் செய்து வைத்துவிட்டு உதாரணத்திற்கு 48 மணி நேரம் அல்லது 36 மணி நேரத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் சொன்னால் கூட அந்த பெரும்பான்மையை எப்படி பெறுவது, அல்லது எவ்வளவு சீக்கிரம் பெரும்பான்மையை பெற்றுவிட்டு அடுத்த கட்டமாக ஆளுநரிடம் எப்போது செல்வது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் செய்து வருவதாக கூறப்படுகிறது. எப்படி என்றாலும் விஜய்க்கு தற்பொழுது 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. அந்த உறுப்பினர்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என்று ஆளுநர் தெளிவாக கூறிவிட்டதாக தகவல்கள் எல்லாம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் தான் தற்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தாவேகா தரப்பில் ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மற்றொரு புறம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதற்கு முன்பாக இடதுசாரிகளுடன் திருமாவளவன் ஆலோசனை நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து திருமாவளவன் தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருகிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.